விருப்பம் போல் துணை அமைய தமிழ் மேட்ரிமோனி ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். என்றென்றும் தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். தென்கொரியா நாட்டு இடுபொருள் வந்து ஐஎம்ஓ இப்போ அறிமுகப்படுத்திருக்குன்னா அதையும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதையும் கொடுத்துட்டு தான் வாழைக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது ஈயம்ங்கிற கரைசல் எப்படி தயார் பண்றது, முதல்ல ஒரு முறை சொல்றேன். 1 கிலோ அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா நான் மாசம் ஒரு வாட்டி தான் நான் தெளிக்கிறேன். எந்த விதமான பூச்சியோ வியாதியோ இல்லைன்னு நான் நம்புறேன். அஞ்சு கிலோ வெல்லம் 100 லிட்டர் தண்ணியில கரைச்சி நிலத்தை பூரம் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் நல்லா மக்கி. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் கதிர்ராஜுங்க. என்னுடைய குடும்பம் நெசவாளர் குடும்பம். நானும் அந்த தொழில ஈடுபட்டு மிக சிறந்த முறையில செய்து கொண்டு வந்தேன். கொரோனா காலகட்டத்துல என்னுடைய வீட்டுல ஒரு பகுதியில இயற்கை வேளாண் செஞ்சுட்டு வந்தேன். அதுக்கு வழிகாட்டிய முக்கியமா என்னுடைய பசுமை விகடன் தான் சொல்ல வேண்டும். அதுல இருக்கிற முறையா பல இடுபொருள்கள், இயற்கை இடுபொருள், நம் நாட்டின் இடுபொருள்களை செஞ்சுட்டு வரும்போது மேல நாட்டு இடுபொருளை பத்தி முனைவர் உதயகுமார் அவர்கள், அதாவது தலைப்பு என்னன்னு வருதுன்னா யாதும் ஊரே யாவையும் இயற்கையே என்கிற ஒரு தொடர் புதுசா ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து வெளிநாட்டு தொழில்நுட்பம், லாபம் கொடுக்கும் வெளிநாட்டு தொழில்நுட்பம் ஒன்று அதுக்கு பேர் கொடுத்து அந்த தொடர் வந்ததை எனக்கு ரொம்ப ஆர்வமா படிச்சு பார்த்தேங்க. 2-3 இதுல வந்து அவருடைய பயண கட்டுரையா தான் இருந்தது. அதுவும் ரொம்ப கவர்ச்சிகரமா எழுதிட்டு வந்தேன். அதுல முதல்ல அவர் வெளிப்படுத்தினது ஜப்பான் நாட்டு, அதாவது ஈயம்ங்கிற கரைசல் எப்படி தயார் பண்றது, அதை கண்டுபிடிச்ச வேளாண் விஞ்ஞானி, ஜப்பான் நாட்டு விஞ்ஞானியை அவரை போய் பார்க்க போகும்போது அவர் எழுதுனதெல்லாம் ரொம்ப சுவையா இருந்தது. அவரோட தொடர்பு கொண்டும் அவருடைய வழிகாட்டல் படியும் நான் இந்த ஈயம் 1, 2, 3 தென்கொரியா நாட்டின் இடுபொருள்கள் இவற்றையெல்லாம் செய்து என்னுடைய தோட்டத்துல உபயோகப்படுத்திட்டு வர்றேங்க. இது 4,4 ஏக்கர் நிலம் வாங்குனீங்க இல்லையா? வாங்குறப்போ எப்படி நிலம் இருந்துச்சு? நீங்க வந்து என்னென்னமா பண்றீங்க? நான் வாங்குறப்போ இங்க மாமரம் அதிகமா இருந்தது, தென்னை இருந்தது, எலுமிச்சை கொஞ்சம் இருந்தது. இதெல்லாம் வந்து அப்ப காலத்துல அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் வந்ததை பிறந்து ஜீவாமிர்தம் இது மாதிரி இடுபொருள் தான், இயற்கை இடுபொருள் தான் நான் செஞ்சுட்டு வரேங்க. முதல் வருஷத்துல நான் மாட்டு எருவு கொஞ்சம் போட்டது தான். ஏன்னா இங்க இருக்கிறவங்களும் மாட்டு எருவு போட்டதுன்னு போட்டேன். 2வது வருஷத்துல மண்புழு உரம் கொஞ்சம் போட்டுங்க. இந்த ஈயம் பத்தி அவரு கட்டுரை படிச்ச பின்னால ஈஎம்ஏ முழுக்க கொடுத்துடலாம் அவர் முடிவெடுத்து இந்த ஆண்டு நான் என்னுடைய மரத்துக்கு எல்லாமே ஈஎம்ஏ தான் நான் ஓடும் தண்ணியில சரி ட்ரிப்பில் மூலமாகவும் கொடுத்துட்டு வர்றேங்க. அதாவது இதுக்கு இப்படிதான் முறை கணக்கு நான் வைக்கல. ஒவ்வொரு வாட்டி தண்ணி கட்டும் போதும் நான் ஈஎம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா அது முன்ன வளர்ச்சி வரும்போது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமே நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தோம். இப்போ பூ எடுக்க தருணத்துல மட்டும் அது ஒரு நிறுத்தணுங்கிறதுனால மார்கழி மாசத்துல நிறுத்தி இருக்கிறோம். இப்போ பூ எடுக்குது. பிஞ்சு வந்து சுமாரா சைஸ் வர்ற வரைக்கும் அதை நிறுத்திட்டு அடுத்ததும் நாங்க EM2 தான் கொடுப்பேன், EM3யும் கொடுப்பேன். இப்போ தென்கொரியா நாட்டு இடுபொருள் வந்து ஐஎம்ஓ இப்போ அறிமுகப்படுத்திருக்குன்னா அதையும் நான் செஞ்சு வச்சிருக்கிறேன். அதையும் கொடுத்துட்டு தான் வாழைக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை அடுத்தது வந்து நான் மாமரத்துக்கும் ஐஎம்ஓ திரவத்தை கொடுப்பேன். தெளிப்புக்கும் நான் மாசம் ஒரு வாட்டி தான் நான் தெளிக்கிறேன். அடிக்கடி என்னால் தெளிக்க முடியல. மாசம் ஒரு வாட்டி தான் அது தெளிக்கிறேன். அதனால என்னுடைய மரத்துல எந்த விதமான பூச்சியோ வியாதியோ இல்லைன்னு நான் நம்புறேன். எனக்கு தெரியல, அந்த மாதிரி நல்லா தான் இருக்கு. மேற்கொண்டு இதனுடைய பலன் வந்து இந்த ஆண்டு தான் தெரியும். இதை நாங்க பார்க்கலாங்க. மேற்கொண்டு விவசாயிகள் இதை ஆய்வுக்கு தான் எடுத்துக்கணுமே தவிர அடுத்த வரக்கூடிய விவசாயிகள் அவரையும் தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்கள அனுபவத்தை கொண்டாடணும். 2வது இதை அதாவது அதிகாரிகளும் இதை வந்து ஆய்வு செஞ்சது கொடுத்தாதான் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் சொல்றதை வச்சே பண்றதை விட நான் வந்து ரொம்ப ஆர்வமாகவும் அவரை நான் அடிக்கடி தொடர்பு கொண்டு இருக்கிறேன். உதயகுமாரை தொடர்பு கொண்டு தான் பண்றேன். இது ஈயம்ங்கிறது ஜப்பான் நாட்டினுடைய இடுபொருள், இயற்கை இடுபொருள். அந்த ஐஎம்ஓங்கிறது தென்கொரியா நாட்டின் இடுபொருள். இது அவர் தான் கட்டுரையில தான் வெளிப்படுத்திருக்கிறாரு. அதை வச்சுதான் நான் பண்றேன். அந்த ஈயம் சொன்னீங்க இல்லையா, அது ஈயம் வெளியில வாங்கணுமா இல்ல நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாமா? அது எப்படி சொல்லுங்க? EM1ங்கிறதுங்க தாய் திரவம்.
அதை நாங்களே வீட்டிலே தயார் பண்ணிக்கணும்லாம். ஈயம் தாய் திரவங்கிறது அரிசி கழுவின நீர்ல செய்யக்கூடியது. அரிசி கழுவின நீர்னா பாரம்பரிய அரிசி, அதாவது சிகப்பரிசி, மாப்பிளை சம்பா, ரத்தசாரி, இந்த மாதிரி அரிசி 1 கிலோ வாங்கி ஒரு தேவையானதை செஞ்சுக்கலாம். முதல்ல ஒரு முறை சொல்றேன். 1 கிலோ அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 2 லிட்டர் தண்ணியில ஊற வைக்கணும். 2 மணி நேரம் ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் எடுத்து பசுமாட்டு பாலை 2 லிட்டர் வந்து அதில் ஊற்றிடணுங்க. காய்ச்சன பாலில் பச்சை பால் போட்டு அதை வந்து ஒரு இடத்துல வந்து இருட்டான அறையில வச்சுக்கணும். அது வந்து காற்று போகாம அடிச்சு வச்சுக்கலாம். அவர் துணி கட்டுன்னு சொல்றாரு, இருந்தாலும் காற்று போகாம வைத்து கொள்ளலாம். 3 நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த பாலெல்லாம் மேல திரண்டு ஒரு தடிமானமா ஒரு ஈரலா வந்து சேர்ந்துக்குதுங்க. மேல ஒரு ஈரல் மாதிரி வந்துடும். அதை அசாம அந்த தக்கையெல்லாம் எடுத்துடணும். தக்கைன்னு சொல்றது இந்த பாலுடைய தக்கை, அதை எடுத்துட்டு அது எடைக்கு சமமானத நாட்டு சர்க்கரை, அதாவது வெல்லம், நாட்டு வெள்ள சர்க்கரை, கரும்பு வெல்லம் எடைக்கு அந்த 2 லிட்டர் இருக்கு இல்லைங்களா, தண்ணி எடைக்கு தண்ணி 2 லிட்டர், பால் 2 லிட்டர். ஆனா நீங்க எடை கொஞ்சம் குறையும். அந்த தக்கையெல்லாம் போயிடுச்சு இல்லையா, ஒரு 3 லிட்டர் வரும். அப்புறம் அந்த வெல்லத்தை போட்டு அப்படியே வச்சிடணும். அது எடைக்கு அந்த தண்ணி எடைக்கு போடணும். போட்டு அதே மாதிரி கையெல்லாம் வைக்கக்கூடாது. ஆனால் பாத்திரமெல்லாம் அந்த சுத்தமாக இருக்கணும். எந்த கிருமி இருந்தாலும் கெட்டு போயிடும். அதை வந்து பத்திரமா மறுபடியும் காற்று போகாம மூடி இருட்டறைகளை வச்சுக்கிறது. 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரத வாசம் வருங்க, பல வாசனை வரும். அதே கூப்பிடும், நல்ல வாசனை வர ஆரம்பிச்சிக்கும். அதுதான் ஈயம் தாயங்கிறது. இது வந்து 1 வருஷம் கெட்டுறது இல்லை. அது உறக்க நிலையில இருக்கும். அந்த பாக்டீரியாலாம் உறக்க நிலையில தான் இருக்கும். அதை வந்து உயிர் வைக்கணும் அப்படின்னு எடுத்தோம்னா அதை வந்து 200 மில்லிங்க, 200 மில்லி தாய் திரவத்தை, 1 கிலோ நாட்டு வெல்லம் சர்க்கரை, 20 லிட்டர் தண்ணி, ஒரு பேரல்ல ஒரு வெள்ளை இப்போ கேன்கிறதுக்கு இல்லைங்களா, கேன்ல வந்து முதல்ல தண்ணி ரப்பிக்கிட்டு 2வது வெல்லத்தை கரைச்சி அதில் ஊற்றணும். 20 லிட்டர்ல அந்த 20 லிட்டர்லேயே தான் செய்யணும், ஏன்னா மிஞ்சி போகக்கூடாது. இதில் ஊற்றிட்டு அந்த தாய் திரவத்தை 200 மில்லி ஊற்றிட்டு நல்லா இருக்க மூடிட்டு அதுவும் இருட்டறையில் வச்சுட்டு அப்பப்போ ஒவ்வொரு தினம் திறந்து கலக்கக்கூடாது. அது வந்து திறந்து மூடிட்டா அந்த காற்று வந்து வெளியே போயிடும். கொஞ்சம் குறைவா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு கிட்டத்தட்ட அவங்க சொல்றது 19 லிட்டரோ 20 லிட்டர் தயார் பண்ணுங்க, 20 லிட்டர் கேனுன்னா, இல்லைன்னா பெரிய கேனு வச்சுக்கணும். இதுதான் அளவு. அவங்க சொல்றது இன்னொன்று, நிலமெல்லாம் மக்க வைக்கணும்னா அதை வந்து இந்த தாய் திரவத்தை 1 லிட்டர் தாய் திரவத்தை 5 கிலோ வெல்லம் 100 லிட்டர் தண்ணியில கரைச்சி உடனே நிலத்துக்கு பூரா ஸ்ப்ரே பண்ணலாம். நிலம் பூரா வளமையாக்கிறதுக்கு நிலத்தை பூரா அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இலையெல்லாம் நல்லா மக்கி எல்லாம் அப்படியே எருவாயிடுங்க. எல்லாமே கம்ப்ளீட் எருவாயிடுது. இது மாதிரி தான் நான் இங்கெல்லாம் செஞ்சுருக்கேன். நிலம் பூராமே வந்து தென்கொரியா மெத்தடில் பார்த்தீங்கன்னா நிலத்தை ஆழமாக உழக்கூடாது, இந்த செத்தை சீரகம் மூடாக்காக தான் இருக்கணும். இது மேலே இதை தெளிச்சாவே இது வந்து மக்கி எருவாயிடுங்கிறதும் ஒரு மெத்தட் இருக்குது. இது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்றாங்க. அது மாதிரி இந்த ஆண்டு வந்து நான் எதுவும் நிலத்தை வந்து உழலை. இந்த இலை சத்து மேலேயே தான் நானும் இந்த ஈயம் கரைசலை ஊற்றிருக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு கரைசலும் ஊற்றலாம், எல்லா மீன் கரைசல் ஊற்றலாம், இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஈயம் 3ங்கிறத பத்தி சொல்லணும் இல்லையா. 3 வந்து 2 தான் இப்போ பெருக்கம்தான். 3ங்கிறது அதே மாதிரி இலைதழைகள்லாம், களை செடிகள் இலைதழைகளை எல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோ வந்து ஒரு பெரிய ட்ரம்ல போடுறது. அதாவது நம்ம தோட்டத்துல இருக்கக்கூடிய விஷப்பூண்டு தவிர எல்லா களை செடிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் எடுத்த மா இலையே செஞ்சுட்டேன். எனக்கு தேவைன்னா அதுவும் சொல்றாங்க மர இலையும் போட்டேன். நான் போட்டிருக்கிறேன் மர இலையை தான். நான் என்னுடைய மரத்துல இருக்கிற மா இலையே அது அவர் கேட்டேன், ஒருத்தர் நண்பரை, தாராளமா போடலாம் அப்படின்னாரு. அதனால மா இலையை போட்டேன். ஒரு வாட்டி வேப்பலையும் போட்டேன். ஆனா வேப்பலை வந்து அநேகமா ஈஎம்க்கு செட் ஆகாதுங்க. இந்த கசப்பு வந்து அதுல இருக்கிற கிருமி வந்து பாதிக்கணும்னு தான் சொல்றாரு உதயகுமார். கசப்பு வேம்பியும் கசப்பு நாங்க சேர்த்த வேண்டியதில்லை. நல்ல இது மாதிரி
எத்தனையோ மூலிகை செடி எல்லாம் இருக்குது இல்லையா, இந்த குப்பைமேனி, அந்த நிறைய இங்க எல்லாம் முளைச்சிருந்ததுங்க. அதெல்லாம் போட்டு தான் எடுத்தோம். போட்டு வச்சு ஒரு 15 கிலோ சுமார் போட்டு 15 லிட்டர் தண்ணி விட வேண்டியது. விட்டுட்டீங்கன்னா ஒரு 100 மில்லி ஈயம் தாய் 200 கிராம் வெள்ளத்தை போட்டு மூடிட்டா அது 8 நாள்ல அது வந்து நொதிகள் ஏற்பட்டு அது நல்ல வாசனை வரக்கூடிய திரவம் ஆயிடுது. அதையும் இதே மாதிரிதான் ஈயம் மாதிரியே தான் நான் விட்டுட்டு வரேன். அது எப்படி விடுறதுன்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 1 மில்லி தான் சொல்றாங்க. 1 லிட்டருக்கு 1 மில்லி ஓடுற தண்ணியில கலந்து போற மாதிரி நான் 200 லிட்டரு பேரலுக்கு 1.5 லிட்டரு தாய் திரவத்தை, ஏதாவது இந்த EM2 EM3 விடுறேன். அது வந்து ஓடுற தண்ணியில விட்டுருங்க. ட்ரிப்பில் விடும்போது அதே மாதிரி 1000 லிட்டர்ல 6 லிட்டர் விடுவேன். விட்டு பாய்ச்சிக்கிறேன். லிட்டரில் பெரிய பேரலில் போட்டோம்னா 6 லிட்டர் போடுவேன். 6 லிட்டர் விட்டு அப்படியே போச்சுக்கிறேங்க. பூச்சியும் அது தேவையானப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் வர்றேன். ஓரளவு என்னுடைய இப்போதைக்கு பார்த்தோம்னா வாழை வந்து நல்ல முறையில் இருக்கு. மா பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். வாழை எதுவும் பூச்சி தாக்குதல் எதுவுமே நோயோ பூச்சியோ எதுவுமே இல்லை, இது வரைக்கும் இல்லை. இது நாங்க மற்ற இதுல சாகுபடி பண்ணிருக்கீங்க, என்ன வாழை போட்டிருக்கீங்க? நான் இப்ப தேன் வாழை தான் நிறைய இதுல போட்டிருக்கிறேன். தேன் வாழை நிறைய இருக்கு. 1-2 செவ்வாழையும் மற்ற வாழையும் கலந்துருக்கு. அது வந்து இந்த சிசு வாழையா ஒன்று வாங்கிட்டு வந்தேன் 20, அதை ஒரு பக்கத்துல வச்சிருக்கிறேன். மற்றதெல்லாம் இங்க பக்கத்திலேயே கிடைச்ச தேன் வாழையை தான் போட்டிருக்கிறேன். கண்ணு கிடைச்சது. இப்ப நீர்ல கொடுக்கறதுக்கு என்ன அளவு கொடுக்கணும், தெளிப்பானுக்கு எவ்வளவு அளவு கொடுக்கணும்? நீர் ஓடும்போது 200 லிட்டர்ல 1.5 லிட்டர் EM பெருக்கத்தை EM2 வந்து ஊத்திடுறேன். அது ஓடுற தண்ணியில பைப்ல திறந்து விட்டுறேங்க. தெளிக்கும் போது 1/2 லிட்டர் போதும். 1/2 லிட்டர் 200 லிட்டருக்கு 1/2 லிட்டர் EM2 போட்டு ஸ்ப்ரே பண்றாங்க. இது மாதிரி 15 வகையான சத்துக்களை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஒன்னொன்னும் செஞ்சு பார்த்தா அனுபவத்துக்கு கொண்டாந்து பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும். இதை நல்ல வேளாண் வல்லுநர்கள், விவசாய அனுபவம் வாய்ந்த விவசாய பெருமக்கள், ஆர்வம் உள்ளவர்கள், இவர்களெல்லாம் இதை ஆராய்ந்து இதை எடுத்துக்கொள்ளணும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய முடிவே இறுதியானது அல்ல. அவரவர்கள் செய்து அனுபவத்தை கொண்டு இவர்கள் விவசாயத்தை செய்ய வேண்டும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம். திருமணம் எனும் இணைய சங்கமம். உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனி ஆப். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ். இன்றே டவுன்லோட் செய்யுங்கள். விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்.